இன்றைக்கி திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா நான் மத்தியானத்துக்கு மேலே தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். நேற்று தமிழ் நியூ இயர்னுங்காட்டிக்கு துணியெல்லாம் எதுவும் துவைக்காமல் துணி சேர்ந்துச்சுங்க. துணியெல்லாம் துவைச்சிட்டு வந்து வீடு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் இருந்தது, பெரிய நெல்லிக்காய். சரி அது போட்டு சிம்பிளாக ஒரு நெல்லிக்காய் சாப்பாடு பண்ணிடலாம் அப்படின்ட்டு பொண்ணு விரும்பி கேட்டிருந்தா. அதனால் சரி நெல்லிக்காய் சாப்பாடே பண்ணிடலாம் அப்படின்ட்டு நெல்லிக்காயை வந்து துருவி வச்சுட்டேன். ஒரு 2 பெரிய நெல்லிக்காவை துருவி வச்சுட்டு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா கடாயை வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சோன்னா கடலைப்பருப்பு போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு அது நல்லா வணங்கினோன்னா பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் துருவின நெல்லிக்காயை போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா நெல்லிக்காய் வந்து அதுலேயே கொஞ்சம் எண்ணெயில் வணங்குற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். அப்படின்னா கொஞ்சம் அந்த புளிப்பெல்லாம் போயிடும். இப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு எடுத்து போட்டு கிளற வேண்டியதான். இது வந்து பழைய சாப்பாடாக இருந்தாலும் போடலாம், நேற்று வச்ச சாப்பாடாக இருந்தாலும் போடலாம், சுடு சாப்பாடும் போட்டு கிளறலாம். இன்னுமே நேற்று வச்ச சாப்பாடாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அது தாளித்து சாப்பிடும்போது. இப்போ வந்து நான் சாப்பாடு வச்சுட்டு இதெல்லாம் வணங்கினோன்னு பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடை எடுத்து போட்டு நான் கிளறிட்டேன். யாருக்கெல்லாம் நெல்லிக்காய் சாப்பாடு பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சன்னா மசாலா ஊற வச்சுருக்கேன், கருப்பு சன்னா மசாலா. நைட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா சன்னா கிரேவியும் பூரியும் செய்யலான்ட்டு இருக்கேன். அதுக்கு வேண்டி இப்போ நான் மத்தியானத்துக்கே ஊற வச்சுட்டு ஒரு சாயந்தரம் 6 மணி போல் செஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கிச்சன் வந்து ஹீட்டாக இல்லாமல் இருக்கும். வெயில்னால கிச்சனில் நிற்கவே முடியல, ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அதனால் சாயந்தரமே செஞ்சுட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நைட்டு தூங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரூமெல்லாம் ஹீட் இல்லாமல் இருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு அந்த நெல்லிக்காயை எடுத்து போட்டு ஒரு பரட்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டுடலாம். எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் நாளுக்கு நாள் 2 சப்ஸ்கிரைபர் 3 சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகிட்டே வராங்க. அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப தேங்க்ஸு. கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். யார் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நானும் டெய்லி உங்கள் பேரும் சொல்லி வீடியோ இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். யார் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாளைக்கு நான் இந்த வாரத்துக்குள்ளே நான் லைவ் வரலான்ட்டு இருக்கேன். வாங்க நம்ம எல்லாம் பேசலாம், வாங்க பழகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா இதாகிருச்சு. இப்போ வந்து அந்த புளிப்பு தன்மையெல்லாம் போயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு எடுத்து போட்டு கிளறிக்க வேண்டியதான். செம்மையாக இருக்குது. புளிப்பு இல்லை, எதுவும் இல்லை, லைட்டாக தான் புளிப்பு தெரியுது. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெல்லிக்காய் சேர்த்திக்கிறது நல்லது, முடிக்கும், நம்ம இதுக்கும் நல்லது, உடம்பு ஆரோக்கியத்துக்கும் நல்லது. டெய்லியும் 2 நெல்லிக்காய் சாப்பிடணும் சொல்கிறாங்க. அது நம்ம காலையில் அது சாப்பிடும்போது ரொம்ப புளிப்பாக சளி பிடிக்கிற மாதிரியும் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இப்படி சேர்த்திக்கலாம். இன்னொன்று வந்து நான் காலையில் நைட்டு இந்த நெல்லிக்காவை வந்து துருவிட்டு ஒரு டம்ளரில் போட்டு பெரிய டம்ளரில் போட்டுட்டு தண்ணி நிறச்சி ஊற்றி வச்சுருவேன். காலையில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கலக்கிட்டு அந்த நெல்லிக்காயோட சாரெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம குடிச்சிக்கலாம். புளிப்பு எதுவுமே தெரியாது. தேவையான அளவு தண்ணி, புளிப்பு போகிற அளவுக்கு தண்ணி கலந்துட்டு கொஞ்சமாக இஞ்சி சாறு ஊற்றி உப்பு கல்லுப்பு போட்டு குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நெல்லிக்காய் கடித்து சாப்பிட முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ சாப்பாடு எல்லாம் ரெடி, நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் சொல்லிகிட்டே இருக்கேன், யாரும் கமெண்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. செமையாக இருக்குங்க. கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், அந்த பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது அந்த நெல்லிக்காயும் அப்போ அங்கங்கே தட்டுப்படுது. கொஞ்சம் கொஞ்சமாக புளிப்பும் தெரியுது. சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சத்தான சாப்பாடு.
சூப்பராக இருக்குது. லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்துடலாம், கெட்டும் போகாது, செமையாக இருக்குது. எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றி கிளறிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது சாப்பாடு. இவ்வளோதாங்க எங்கள் லஞ்ச் முடிஞ்சுது. இது கூட வந்து நான் சிப்ஸு இருந்தது, அந்த சிப்ஸை எடுத்துக்கல. நான் வந்து வெறும் சாப்பாடு தான் சாப்பிட்டேன். அவங்களுக்கெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிப்ஸும் இதுவும் கொடுத்தாச்சு. உண்மையிலேயே அருமையாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு, டீ குடித்தாச்சு. வாங்க மொட்டை மாடிக்கு வாக்கிங் போகலான்னு ஏறினா பார்த்திங்கன்னா கிளியெல்லாம் கூட்டமாக சவுண்டு போட்டுட்டு பறந்துட்டு இருந்தது. சரி அதையும் வீடியோ எடுக்கலான்ட்டு அப்படியே அதை பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தேன். அங்கே மாடியில் ஒருத்தர் நின்றுட்டுருக்காங்க, அதனால் அப்படியே அழுங்காமல் எடுத்தேன். எடுத்தால் ஒன்றும் இல்லை, சரி வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கூட்டமாக போச்சு. இதுக்கு அப்படியே சவுண்டு கத்திட்டு கீச்சுன்னு போகுது. இன்னும் மொட்டை மாடிக்கு போனால் நல்லா தெரியும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் படி ஏறக்குள்ளே ஒரு செட்டாக 4-5 தடவை பறந்து போயிடுச்சு. எடுக்க முடியல. கொஞ்சமாக வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் போட்டிருக்கேன், நான் கிளி தனியாக பறந்து போகிறதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். செமையாக இருக்குங்க. மேலே வந்து ஜில்லுன்னு காற்று, உள்ளே வந்து சூடாக இருக்குது வீட்டுக்குள்ளே. இப்போ மொட்டை மாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா காற்றடிக்குது. இன்றைக்கி நல்லா காற்றடிச்சிட்டு இந்த கிளியோட சத்தமும் செமையாக இருக்குது. வாக்கிங் போகிறக்கு காலையிலையும் இதே மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக வாக்கிங் போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த கிளியெல்லாம் சவுண்டு போட்டு பறந்துட்டுருக்கும். அந்த காலையில் கிளைமேட்டுக்கும் அந்த கிளி பறந்து போகிறக்கும் அந்த சவுண்டுக்கும் செமையாக இருக்கும் நம்மளுக்கு வாக்கிங் போகிறக்கு. அதே மாதிரி இந்த டைம் ஈவினிங் டைமும் அதே மாதிரி தான் சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கோயமுத்தூரில் இருக்கேன். யாருக்கெல்லாம் வந்து கோவை மீரா அம்மா யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கோவை மீரா அம்மா நாகரிக மாலா அவங்க யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுங்கள். அவங்க திருநங்கைகள். அவங்க வந்து எங்கள் வீட்டில் இருந்து அடுத்த கட்டில் தான் இருக்காங்க. நான் வந்து ஒரு நாளைக்கே அவங்கள மீட் பண்ணி வீடியோ எடுத்து போடுறேன். யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அவங்க இருக்காங்க. நான் ஒரு நாளைக்கு நான் வந்து சும்மா அவங்கள வழியில் தான் பார்த்துருக்கேன். இன்னும் அவங்கள நேரடியாக மீட் பண்ணல. ஒரு நாளைக்கு நேரடியாக மீட் பண்ணணுன்ட்டு இருக்கேன், டைம் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு எல்லாமே சேர்த்து நானும் போய் பார்த்துட்டு ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு அவங்கள தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கோவை மீரா அம்மா, நாகரிக மாலா சுமதி, அவங்க திருநங்கைகள். அவங்க வீடியோஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும், ஜோக்காக இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் போய் பார்க்குற வாய்ப்பு இன்னும் எனக்கு கிடைக்கல. அது வீடியோ போடணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு இருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் தான் இருக்காங்க. நான் சும்மா ஒரு தடவை போயிட்டு அவங்கள நேரடியாக மீட் பண்ணல, சும்மா அந்த வழியாக போயிட்டு வர மாதிரி அவங்கள பார்த்துட்டு வந்தேன். இன்னும் உங்களுக்காகவே நான் வந்து நீங்கள் யாராவது கேட்டிங்க அப்படின்னாலும் சரி, நான் சும்மா எனக்காகவும் போய் அவங்கள நேரடியாக சந்தித்து ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். ரொம்ப வளவலன்னு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.